Hello guys, this is Gautam and you're watching GSR Fitness. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா யோகாசனா which can increase our immunity to fight against corona. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் கைஸ், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா இதே மாதிரி ஃபிட்னஸ் டிப்ஸா வீக்லி ட்வைஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால எனக்கு நல்ல மோட்டிவேஷன் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு கொரோனால வந்து சேஃபா இருக்கணும்னா இந்த வீடியோ இன்று வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. உங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு 5 முக்கியமான யோகாசனாஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது சர்வங்காசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுத்துட்டு உங்கள் லோவர் பாடியை ஸ்லோவாக மேலே தூக்கிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வந்து உங்கள் பேக்கை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும். இந்த ஆசனாவை பண்ணும்போது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை எடுத்துகிட்டு உங்கள் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். இந்த ஆசனாவை 5 to 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் அப்பர் பாடியை மேலே தூக்கி பிடிக்கும் போது அந்த பொசிஷனை அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். செகண்டா பார்க்க போறது ஹலாசனா. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த ஆசனாவும் இப்போ பார்க்க போகிற ஆசனாவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்த ஆசனாவில் நம்ம அப்பர் பாடியை ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போவோம் அண்ட் இந்த ஆசனாவில் நம்ம லோவர் பாடியை ஃபுல்லாக நம்ம ஹெட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளிப் பண்ணிடணும். இந்த ஆசனாவை பண்ணுறதுனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக இருந்தால் உங்கள் ஹோல் பாடி ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம் அண்ட் அதனால உங்கள் இம்யூன் சிஸ்டமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேர்டா பார்க்க போறது மத்ஸ்யாசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு உங்கள் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி சைடில் வச்சுக்கிட்டு உங்கள் நெக்கு கீழே ட்ராப் பண்ணி அந்த பொசிஷனை அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆயிரும். மோஸ்ட்டாக வைரல் ஃபீவர் வந்து இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இந்த ஆசனாவை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு கொரோனாவிலேருந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஃபோர்த்தா பார்க்க போறது சதுபந்தாசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபுட் அண்ட் அப்பர் பாடியை கிரவுண்டில் வச்சுட்டு உங்கள் பட்டை மட்டும் மேலே ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் அந்த பட்டை லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் நீ அண்ட் உங்கள் ஸ்பைனல் கார்ட் ஒரே லைனில் அலைண்டாக இருக்கணும் அண்ட் அந்த பொசிஷனை அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனாவை நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களோட யூரினல் பிளாடர் அண்ட் உங்கள் பேக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். அண்ட் லாஸ்டா பார்க்க போறது மத்ஸ்யேந்திராசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி உட்காந்துக்குங்க அண்ட் உங்கள் லெஃப்ட் லெக்கை கீழே ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் லெக்கை லெஃப்ட் லெக்குக்கு ஆப்போசிட்டில் வச்சுட்டு உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு உங்கள் லெஃப்ட் லெக்கை பிடிச்சிட்டு ரைட் சைடில் டேர்ன் பண்ணி அந்த பொசிஷனை அட்லீஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனாவை பண்ணுறதுனால ஏதாச்சும் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து உங்கள் த்ரோட், லங்ஸ் இல்லைன்னா இன்டெஸ்டைனில் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். அப்படி எந்த அன்வான்ட் சப்ஸ்டன்ஸும் நம்ம சிஸ்டமில் இல்லைன்னா நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா ஆசனாவையும் அட்லீஸ்ட் 5 to 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் அண்ட் நான் ஹோல்ட் பண்ண சொன்ன எல்லா பொசிஷனையும் அட்லீஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். சின்ஸ் லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள நிறைய பேர் எந்த வேலையும் பண்ணாம ஒரு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணாம வீட்டில் லேசியா இருக்கிறதுனால கூட உங்க இம்யூன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இருந்ததோட கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஸோ இந்த யோகாசனாவில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்க பண்ணாலே போதும், உங்க இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் அண்ட் இதனால நீங்க கொரோனாவில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இந்த சேனல்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அண்ட் நம்ம இப்போ பார்த்த யோகாசனால ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you guys in next video.